இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ் என்ன? ஆப்பிள், கூகுள், ஒன் பிளஸ், நத்திங் இல்லையா? அப்புறம் போனா விவோ வச்சிருப்பீங்க, ஓப்போ வச்சிருப்பீங்க. இந்தியாலயும் பிராண்ட்ஸ் இருந்துச்சு. மைக்ரோமேக்ஸ் ஒரு கம்பெனி இருந்துச்சு, லாவான்னு ஒரு மொபைல் இருந்துச்சு, லைஃப்னு ஒரு மொபைல் இருந்துச்சு. இவெல்லாம் எங்க போனாங்க? நம்ம யாரோட கைகளில் அது இல்லையே. ஏன் யாரோட கைகளில் இல்லையே? மைக்ரோமேக்ஸுக்கு ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் அவங்க பெரிய growth அட்டன் பண்ணாங்க. மைக்ரோமேக்ஸ் வந்து 10வது இடத்துல இருந்தது. உலக அளவில் 10வது இடத்துல மைக்ரோமேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அஃபோர்டபுளா கொடுத்தாங்க, எல்லாரும் வாங்க முடியுற மாதிரியான காஸ்ட்ல மைக்ரோமேக்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ அஃபோர்டபிலிட்டியில 10வது இடத்துல மைக்ரோமேக்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஜீரோ ஆயிட்டாங்க. ஜீரோ. எப்படி 10வது இடத்துல இருந்த ஒரு ஆளு எப்படி ஜீரோ ஆனா? மைக்ரோமேக்ஸோடைய மொத்தமும் யாரை நம்பி இருந்தாங்கன்னா சைனாவை நம்பி இருந்தாங்க. சைனாட்ட இருந்து காம்பனன்ட்ஸ் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி தான் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சைனா வந்து ஓகே நம்ம பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஓப்போ விவோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சைனா பிராண்ட்ஸ் தான். ஸோ சைனீஸ் பிராண்ட் நம்ம இவ்வளவு பேர் இருக்காங்க, நாம ஏன் அவங்கள வளர்க்கறது காட்டிலும் நம்ம பிராண்ட்ஸை வளர்க்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பிராண்ட்ஸ்லாம் விவோ ஓப்போ இவங்கலாம் ரொம்ப சிம்பிளா அந்த சைனீஸ் சப்ளையர்ஸ் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, நீ முதல்ல என்ன சிப்செட் வந்தாலும் சரி அதை எனக்கு தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க கூடாது. இது எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட். ரொம்ப சிம்பிளா போட்டாங்க. இப்போ என்னாச்சு, டெக்னாலஜி பெருசா வளர 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 நமக்குலாம் என்ன படிச்சுன்னா அட்வான்ஸ் சிப்செட் தேவைப்படுச்சு, அட்வான்ஸ் ஹேண்ட்செட் தேவைப்படுச்சு. குவால்காம் ப்ராசஸர் இருக்கா, அந்த ப்ராசஸர் இருக்கா, இந்த ப்ராசஸர் இருக்கா, நம்ம தேட ஆரம்பிச்சோம். தப்பு இல்லை. அப்படி தேட ஆரம்பிக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸர்லாம் இவங்ககிட்ட இல்லை. ஏன்னா சைனா தரமாடிக்கும். அதை தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் நம்மகிட்ட கிடையாது, அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை. அப்போ சைனா ஒரு கடத்தமா முடிவு பண்ணது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் டீல் போட்டு இந்த பிராண்ட்ஸோட வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சிப்செட் நம்ம பிராண்ட் கிட்ட வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரல. அப்ப என்ன ஆயிடுச்சு, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் புது டெக்னாலஜி இல்ல, புது சிப்செட் இல்ல, நம்ம ஆளுங்க மொபைல் போன வாங்குறதே இல்ல, விட்டாங்க. வாங்குறதே இல்ல, என்ன ஆகும்? ஜீரோ ஆகும். ஜீரோ ஆச்சு. அப்படிதான் மைக்ரோமேக்ஸ் காணாம போச்சு. இது எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க. கத்தி வச்சு சண்டை போடல, ரத்தம் வரல, ஆனா ஒரு பிராண்டா அழிச்சிட்டாங்க. இப்போ பிராண்ட் காணாம போச்சு. இது ஏதோ நான் ரிசர்ச் பண்ணி சொல்லல, மைக்ரோமேக்ஸோட ஓனர் சொன்ன, ஃபவுண்டர் சொன்ன தகவல் இது. இவ்வளவு இளைஞர் சக்தி கொண்ட ஒரு நாட்டில், இவ்வளவு டெக்னாலஜி கொண்ட நாட்டில், இவ்வளவு கல்லூரியில் கொண்ட நாட்டில் யூஎஸும் ரஷ்யாவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத இன்ஜினியர்ஸ் லெவல நாம மட்டும் ப்ரொடியூஸ் பண்றோம். லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸை வருஷம் வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட ஒரு போனை தயாரிக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இல்ல. ஃபோல்டு போனை தயாரிக்கணும்னா நம்ம சைனா கிட்ட தான் போய் நிக்கணும். அப்ப சைனாவோட அரசியல் என்னது? சப்ளை செயின். அந்த சப்ளை செயினை பிரேக் பண்ணிட்டோம்னா நீ கதை முடிஞ்ச. சிம்பிளா ஒரு சப்ளை செயின் ஒரே அரசியல் தான் சைனா கிட்ட இருக்குது. அந்த சப்ளை செயினை உடைச்சாங்க, இந்தியன் பிராண்ட்ஸ் காணாம போனாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.